Daily. Taste the Daily. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் புலி தாக்கியதில் பெண் உயிரிழந்த நிலையில் தற்போது புழக்காவு என்ற வனப்பகுதியில் உடலில் பலத்த காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் புலியின் உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, வணக்கம். தற்பொழுது அந்த புலி எப்படி உயிரிழந்தது, அது தொடர்பாக ஏதாவது தகவல்கள் தெரிய வந்திருக்கிறதா? என்ன கூடுதல் விவரம்? கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்துல கடந்த 24ஆம் தேதி பஞ்சாரங்கொல்லி என்ற பகுதியில ராதா என்ற பெண் வனப்பகுதியில் சென்று காப்பி கொட்டை பறிப்பதற்காக சென்றிருந்தார். அப்போது பார்த்தோன்னா அந்த பகுதியில் இருந்த புலி ஒன்று ராதாவை கடுமையாக தாக்கி உடலில் பல்வேறு இடங்களில் காயத்தை ஏற்படுத்திய நிலையில் ராதா பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் பார்த்தோன்னா அந்த பகுதி மக்களிடையே மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியது. இதனை எடுத்து பார்த்தோன்னா புலியை சுட்டுக் கொள்வதற்காக நடவடிக்கைகளை வனத்துறை இறங்கியது. இதனை எடுத்து பல்வேறு சிறப்பு அதிரடிப்படை குழுக்கள் அமைக்கப்பட்டு ஆளில்லா ட்ரோன்கள் மூலமாக இந்த பகுதி முழுவதுமே புலியை தேடும் பணி நடைபெற்று வந்தது. இந்த சூழல்ல இந்த புலி பிளக்காவு என்ற பகுதியில இருப்பதாக ஆளில்லா ட்ரோன் மூலியமாக கண்டறியப்பட்ட நிலையில அந்த பகுதி மக்கள் வனப்பகுதிக்கு செல்வதை தடுக்க ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு வனத்துறையினர் துப்பாக்கியின் உதவியுடன் புலியை தேடும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த சூழல்ல பிளக்காவு பகுதியில் புலி பலத்த காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் இருப்பது கண்டறியப்பட்டது. முதல் கட்ட நடத்தப்பட்ட விசாரணையில் பார்த்தோம்னா அந்த புலிக்கும் மற்றொரு புலிக்கும் ஏற்பட்ட சண்டையில் இந்த புலி உயிரிழந்து இருக்கலாம் என கண்டறியப்பட்ட நிலையில அங்கிருந்து புலியின் உடலை எடுத்து அருகில் உள்ள மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக தற்போது கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்த பகுதி மக்களை தொடர்ந்து அச்சுறுத்தி பயத்தில் ஆழ்த்திய புலி கொல்லப்பட்டது, உயிரிழந்திருப்பது இந்த பகுதி மக்களிடையே மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் வரவேற்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தற்போது விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. Taste the Daily.